பீகார் சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவடைந்த நிலையில் கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன. தேசிய ஜனநாயக கூட்டணியே பீகாரில் மீண்டும் ஆட்சியமைக்க வாய்ப்புள்ளதாக கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. 243 சட்டப்பேரவை தொகுதிகள் கொண்ட பீகார் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி, மகாகத் பந்தன் கூட்டணி, ஜன் சுராஜ் கட்சி உள்ளிட்டவை மல்லு கட்டின. இரு கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்த நிலையில் நியூஸ் 18 நடத்திய கருத்து கணிப்பில் அங்கு மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியே ஆட்சி அமைக்க வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொத்தமுள்ள 243 தொகுதிகளில் 140, 150 இடங்களில் வெற்றி பெற்று தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை தக்க வைக்கும் என்று நியூஸ் 18 கணித்துள்ளது. என்டிஏவில் இருக்கும் பாஜக மற்றும் ஐக்கிய ஜனதா தளம் ஆகிய இரு கட்சிகளும் தலா 101 தொகுதிகளில் போட்டியிட்ட நிலையில் பாஜகவை விட ஐக்கிய ஜனதா தளம் அதிக இடங்களை கைப்பற்ற வாய்ப்பிருப்பதாக நியூஸ் 18 கூறியுள்ளது. அந்த வகையில் பாஜக 55 முதல் 65 இடங்களிலும், ஐக்கிய ஜனதா தளம் கட்சி 60 முதல் 70 இடங்களிலும் வெற்றி பெறும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. என்டிஏ கூட்டணியில் உள்ள லோக் ஜனதா கட்சி 10 முதல் 15 இடங்களிலும், ஹிந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா, ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா கட்சிகள் தலா 5 தொகுதிகள் வரையிலும் வெற்றி பெறலாம் என்று கூறப்பட்டுள்ளது. நியூஸ் 18 கருத்து கணிப்பில் மகாகத் பந்தன் கூட்டணி 85 முதல் 95 தொகுதிகளில் வெற்றி பெற வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சி 50 முதல் 60 இடங்களையும், காங்கிரஸ் 15 முதல் 20 இடங்களையும் கைப்பற்றும் என கூறப்பட்டுள்ளது. சிபிஐ எம்எல் கட்சி 10 முதல் 15 தொகுதிகளிலும், சிபிஐ, சிபிஎம் மற்றும் விகாஷீல் இன்சான் ஆகிய கட்சிகள் தலா 5 தொகுதிகள் வரையிலும் வெற்றியடையும் என நியூஸ் 18 கணித்துள்ளது. தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோரின் ஜன் சுராஜ் கட்சி வெறும் 0 முதல் 5 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற வாய்ப்பிருப்பதாக நியூஸ் 18 கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது. மற்ற கட்சிகள் 5 முதல் 10 தொகுதிகள் வரை கைப்பற்றலாம் என நியூஸ் 18 கூறியுள்ளது. பிற கருத்து கணிப்பு நிறுவனங்கள் வெளியிட்டுள்ள முடிவிலும் பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணியே வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. பீப்புள்ஸ் இன்சைட் நிறுவனம் வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பில் 148 இடங்கள் வரை என்டிஏ வெற்றி பெறலாம் என கூறப்பட்டுள்ளது. சாணக்கியா, PMarQ, பீப்புள்ஸ் பிளஸ் நிறுவனங்களின் கருத்து கணிப்பிலும் தேசிய ஜனநாயக கூட்டணியே பீகாரை கைப்பற்றும் என கூறுகின்றன. என்டிஏ கூட்டணி 147 முதல் 167 இடங்களிலும், மகாகத் பந்தன் கூட்டணி 88 முதல் 103 இடங்களிலும் வெற்றி பெறும் என ஜேவிசி போல்ஸ் நிறுவனம் கணித்துள்ளது. மேட்ரிஸ், MMB நிறுவனங்களின் கருத்து கணிப்பு முடிவுகளிலும் என்டிஏ கூட்டணிக்கே வெற்றி வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. பீப்புள்ஸ் இன்சைட், பீப்புள்ஸ் பிளஸ், மேட்ரிஸ் நிறுவனங்களின் கருத்து கணிப்பில் பாஜக கூட்டணிக்கே அதிக வாக்கு சதவீதம் கிடைக்க வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. பீகாரில் எழுவரியின்றி தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் வெற்றி பெறும் என கருத்து கணிப்புகள் வெளியாகி இருக்க, வரும் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமையன்று வாக்குகள் எண்ணப்பட்டு அன்றைய தினமே முடிவுகள் அறிவிக்கப்படுகின்றன.